எப்படிமா இருக்கு? படம் நல்லா தான் இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸஸ் நீங்க பார்க்கலாம். பட் கதை வந்து நீங்க கேட்கணும்னா கதை வைஸ் நீங்க எதுவுமே பார்க்க முடியாது. பட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நயன்தாரா கம்பேக் நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. அந்த 3.5 hours ஒரு சீன் கூட எங்களுக்கு போர் அடிக்கல. ஃபார் அடல்ட்ஸ்க்கு இது ஒரு குட் தான். அதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. படத்துல நயன்தாரா அவங்க கேரக்டர் எப்படி இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு நயன்தாரா மேம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா நல்லா இருந்துச்சு. என்னதான் சொல்றாங்க? அதான் மிஸ்டீரியஸே. ஒரு எப்படின்னா படம் எடுத்திருக்கிறதே ரொம்ப யோசிச்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு. இது ஒரு 2-3 times பார்த்தாதான் புரியுற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் பாக்குறது எல்லாரோட ஒப்பீனியன். 18+ சீன் பார்த்தீங்கன்னா அது இல்லைன்னா இன்னும் படம் நல்லா இருந்திருக்கும் தான் என்னோட ஒப்பீனியன். கடைசியில அந்த கன்க்ளூஷன் தான் வந்து யாருமே புரியல. அந்த கிளைமேக்ஸ் அடல்ட்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லவரோட வந்து பார்க்கலாமா அந்த படத்தை? லவரோட வந்து பார்க்கலாமா? அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு லவரே இல்லை. நான் எதுவும் எதிர்பார்க்கல. ஜஸ்ட் டீசர் ஓகேவா இருந்துச்சு. சரி பார்த்தோம். ஆனா சாட்டிஸ்ஃபை. நடிச்சாலே போதும். அந்த மாதிரி தான் ரெண்டு கேரக்டர் வேரியேஷன் இருக்கு. அதான் கிளைமேக்ஸ்ல மட்டும் அந்த வேரியேஷன் வந்து கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி. ஆடியன்ஸ்க்கு அது தெளிவா இல்லையோ. ஓவராலா மூவி அவரோட ஃபேனா இருந்தா பார்க்கலாம். அதான் பிரச்சனையே. பையன் இருக்கானா இல்லையா அதான் மிஸ்டீரியஸ் கிளைமேக்ஸா இருந்துச்சு. ஃபைட் சீன்ல எப்படிமா இருக்கு? ஃபைட் சீன் சூப்பரா இருந்துச்சு. லவ் சீன்ல எப்படிமா இருக்கு? இல்ல லவ் சீன்ல எப்படி இருக்கு? லவ் சீன்ஸ் வந்து எப்படி சொல்றது, அவர் ஒரு ஹீரோயின்கிட்டயும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அது எங்களுக்கு பர்சனலா பிடிக்கல. ஃபைட் சீன் எப்படி இருக்கு? ஃபைட் சீன் நல்லா இருக்கு. பிஜிஎம்ல எப்படி இருக்கு? புரியல. பிஜிஎம்ல எப்படி இருக்கு? பிஜிஎம்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபை. ஓகே நன்றி. நயன்தாரா நடிப்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பார்க்கறவங்க வந்து பார்க்கலாம்.